ஆனால் இந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த மாதிரி வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு வில்லேஜ் சட்டையராகவும் படம் எடுத்து 5வது நிமிஷத்துலேருந்து ஆடியன்ஸ் கூட நல்ல கனெக்ட் ஆகுது. ரொம்ப முக்கியம் என்னென்னா இது வந்து மோஸ்ட் ஒரிஜினல். அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ வந்து சிட்டிசன் கேன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிட்டிசன் கேன் வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்றது ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்வேன்னா மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக படம் வந்து ஒரு சீரியஸான ஃபிலிமாக மாறி எண்டில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் எண்டு இந்த படம் கொடுக்குது. டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்ததில்ல மோஸ்ட் ஒரிஜினல் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் இந்த படத்தில் பார்க்குறேன். இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை ஆதரிக்கிறதுனால நீங்கள் மறைமுகமாக என்ன பண்ணுறீங்கன்னா சினிமாவில் நல்ல படைப்புகள் எல்லாத்தையுமே ஆதரிக்கிறதுக்கு சமமாக இதை நாங்கள் எடுத்துப்போம். அதில் எவ்வளோ சர்க்காசம் இருக்குமோ அந்த அளவுக்கு சர்க்காசம் இதுலேயும் இருக்குது. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு காமெடியை ஃபீல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு காமெடி இதில் இருக்குது. படம் நல்லா இருக்குங்க, நல்லா ஜனங்களுக்கு பிடிக்கும். உண்மை கதைக்கு எப்போதுமே ஒரு வெயிட் இருக்கு. இது ஒரு உண்மை கதையத்தில் நல்லாவே இருக்கும். நல்லா நிச்சயமாக படம் வெற்றி. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பாட்டி கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்களும். ஸோ இதில் வந்து நகைச்சுவை எல்லாமே கலந்துருக்கு. ப்ளஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திருக்கு.